இத்தகைய மகத்தான பணியை நர்மதா செய்வதற்கு பின்புலமாக இருந்தது அவருடைய வாசிப்பு. நம்மில் பலர் இந்த இயக்கத்திற்கு வந்த பிறகு புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். அவங்க ஒரு 26 மாதங்கள் 2 வருஷம் 2 மாதம் மறைந்த பத்திரிகை ஜவஹர் வீட்டுக்கு போய் அங்கேயே இருந்து பல நூல்களை படித்து அவரோடு விவாதித்து அதற்கு பிறகுதான் நம்ம இப்படி இயக்கத்தில் சேர வேண்டும் முடிவுக்கு வராங்க. கடந்த காலத்திலையும் நிகழ்காலத்திலையும் பெண்களின் நிலை, பெண்ணுரிமை, பெண்ணடிமைத்தனம் ஆகிய பல்வேறு அம்சங்களை வரலாற்று ரீதியிலும் கருத்தியல் ரீதியிலும் பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக நடைபெற்ற கள போராட்டங்களையும் ஒரு காம்ப்ரிஹென்சிவ், ஒரு முழுமையான அடிப்படையில் இந்த நூலை நர்மதா அவர்கள் எழுதியிருக்கிறார். 8 பகுதிகளை கொண்ட நூல் இது. ஒவ்வொரு பகுதியிலையும் 4-5 அத்தியாயங்கள் என்பது இந்த நூலில் இருக்கு. 510 பக்கங்களை கொண்ட நூலை பொறுத்தவரையில் சில அம்சங்களை மட்டும்தான் சொல்ல முடியும். 1-2 அம்சங்களை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். குறிப்பாக இந்த நூலில் 7வது பகுதியில் சில பெண்கள் தனியாகவும் சிலர் அமைப்பாகவும் பெண்களை திரட்டி நடத்திய பல்வேறு இயக்கங்களை திரு நர்மதா அவர்கள் இந்த நூலில் கொண்டு வந்திருக்கிறாங்க. தனிநபர் போராடுவதை விட ஒரு இயக்கமாக, அமைப்பாக திரட்டி பெண்ணுரிமைக்காக, பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக போராடுகிற போது அது மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை உருவாக்க பயன்படுகிறது. பெண்ணுரிமைனா என்ன, பெண்ணடிமை என்ன, மக்கள் புரிந்து கொள்வதற்கு பயன்படுகிறது. அமைப்பாக இயக்கம் நடத்துகிற போது ஒரு மக்கள் சக்தியை உருவாக்கி சில பெண்ணுரிமைகளை பெறுவதற்கும் அது அடிப்படையாக அமைகிறது. குறிப்பாக இப்போ மாற்றுத்திறனாளி என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு உங்களுக்கு தெரியும், வலுவான பல போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அமைப்பு முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள், நடத்தக்கூடிய இயக்கம், அது கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும். பல மக்கள் மீது பல விழிப்புணர்வையும் அது உருவாக்கிட்டு இருக்கு. சாதாரணமாக கலோக்கியில் நம்ம பேசுகிறப்போ பேசிடுவோம். நான் ஒரு நாள் கூட்டத்தில் பேசுகிறப்ப சேவிடங்காதல ஊதுன சங்கு மாதிரின்னு பேசிட்டேன். உடனே வாசி கொஞ்ச நேரம் பொறுத்து, ஜிஆர் இனி அப்படி பேசாதீங்கன்ட்டாங்க. அது காலங்காலமாக நம்ம பேசிகிட்டே இருக்கிறது. அப்படி பெண்ணுரிமை, பெண்ணடிமை பிரச்சனை வருகிற கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், யாராவது அட்டாக் பண்ணுறது அவருக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னால் சில பேர் உங்களுக்கு சேரிய பார்சல் அனுப்பி வைப்பாங்க, வளையல் அனுப்பி வைப்பாங்க. அதெல்லாம் எவ்வளோ ரொம்ப ஒரு பிற்போக்குத்தனமான நடைமுறையில் நம்ம அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். தனிப்பட்ட முறையில் பெண்கள் உரிமைக்காக போராடியதும் அமைப்பாக திரண்டு போராடியதையும் திரு நர்மதா அவர்கள் தன்னுடைய அந்த 7வது பகுதியில் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. 1-2 விஷயங்களை உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர நினைக்கிறேன். குறிப்பாக ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் மன்னார்குடி நகரத்தில், நர்மதா அவனுடைய ஊர் அது, மன்னார்குடி நகரத்தில் 1953ஆம் ஆண்டு விவசாய சங்க மாநாடு நடக்குது. சங்கரையால் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறார். சங்கரையா, சீனிவாசம் தலைவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க, ஜி வீரையன். அந்த மாநாடு நடக்கக்கூடிய நாட்களில் ஒரு நாள் பெண் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் அவர்களுக்காக ஒரு நாள் மாநாடும் அந்த அரங்கத்திலே நடக்குது 1953. அந்த மாநாட்டில் கேபி ஜானகிமால் கலந்துக்கிறாங்க, பாப்பாவுமானத் கலந்துக்கிறாங்க. அந்த பெண்கள் மாநாட்டில் 2 பேரும் பேசியது என்பது
சில விஷயங்களை நர்மதா புத்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஜானகியமும் பேசுகிறாங்க, பாப்பாமானத் பேசுகிறாங்க. விவசாயத்தில் ஆண்கள் செய்யக்கூடிய வேலையை தான் பெண்கள் செய்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கு கூலி குறைவாக கொடுக்குறாங்களே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான கூலி வேண்டும் என்ற அந்த பிரச்சனை உள்ளிட்டு அடுத்து கீழ்த்தஞ்சியில் பண்ணையடிமை, பண்ணையடிமையிலே பெண்கள் மிகவும் மோசமான நிலைக்கு அவர்கள் நடத்தப்படுவது, இவர்கள் குறித்து தோழர் ஜானகி அம்மாள் தோழர் பாப்பாமானத் அவர்கள் பேசியதை அந்த விவசாய சங்க மாநாட்டில் பெண்கள் மாநாடு தனி நடத்தி அந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் வந்து 2 பேர் பேசியிருக்காங்க. நூலில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ நர்மதா இந்த நூலில் தமிழ்நாட்டை பற்றி மட்டும் இல்லை, ஆந்திராவில், மகாராஷ்டிராவில், மேற்கு வங்கத்தில், கேரளாவில் ஏராளமான விவரங்கள், எல்லாத்தையும் போக முடியாது. நான் 1-2 மட்டும் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமானது மகாராஷ்டிராவில் வார்லி என்ற பகுதியில் முழுக்க வந்து பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. இன்னைக்கும் எப்படி கீழ்த்தஞ்சையில் பண்ணை அடிமைகள் இருந்தாங்க, அதை விட மோசமான ஒரு அடிமைத்தனம் அந்த வார்லியில் இருந்தது. அதாவது அங்கு உள்ள திருமண அடிமைகள் பேர் அந்த பிரச்சனைக்கு. திருமண அடிமைகள்னு சொன்னால் அந்த மலைவாழ் மக்களில் ஒரு ஆணு பெண்ணையோ பெண் ஆணையோ கல்யாணம் பண்ணிக்கணும்னா நிலச்சுவாந்தார்கிட்ட போயிட்டு பணம் கேட்கணும். 200 ரூபா பணம் கொடுப்பாரு, கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு அந்த நிலச்சுவாந்தார் சொல்கிற இடத்துல அவங்க 2 பேர் வசிக்கணும், அவங்க சொல்கிற வேலை செய்யணும். அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் வந்து அந்த திருமண அடிமைகளாக தான் இருப்பாங்க. சில நேரத்தில் அந்த கணவர் வந்து வெளியூருக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அந்த நிலச்சுவாந்தார் அவருடைய பழங்குடிய அந்த மனைவியை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி அத்தகைய செயலுக்கு பிறக்கூடிய குழந்தைகளுக்கு தனியாக பேர் வச்சு அழைச்சிட்டு இருந்தாங்க வார்லியில். அப்படிப்பட்ட மோசமான ஒஸ்ட் கைண்ட் ஆஃப் விமன் அப்ரேஷன். தனிப்பட்ட முறையில் பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக, குழந்தை திருமணத்துக்கு நடத்திய போராட்டங்கள் ஏராளம் இருக்கு சொல்ல முடியும். அதில் ஒரு அம்சத்தை நர்மதா புத்தகத்தில் கொண்டு வந்திருக்காங்க, சுருக்கமாக சொல்லியிருக்காங்க, விளக்கமாக அதை பற்றி ஏராளமான விவரங்கள் என்பது இருக்கு. குறிப்பாக பாம்பேயில் நீங்கள் பல பேர் படிச்சிருக்கலாம், ரக்மா பாயின்னு ஒரு பெண்மணி. ரக்மா பாயின்னு அவங்க வந்து முஸ்லீம் இல்லை, இந்து மதத்தை சார்ந்த ஒரு அப்பர் காஸ்ட் குடும்பத்தில் பிறந்தவங்க தான் ரக்மா பாய். அன்னைக்கு இருக்கிற அந்த குழந்தை திருமணம், அந்த சனாதனம், அதன் அடிப்படையில் 11 வயதான ரக்மா பாயை 19 வயதான இன்னொருக்கு வந்து 1875 கட்டாய திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க பாம்பே நகரத்தில். திருமணம் செய்த பிறகு 11 வயசு இருக்கிறதால அவர் கணவர் வேறு இடத்துல இருக்காரு. இவங்க வந்து ரக்மா பாய் வந்து தன்னுடைய அம்மா வீட்லேயே இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை. அவங்க அம்மாவுக்கு முழுசாக உடன்பாடு இல்லை. இவங்க படிக்கிறப்ப பல பேரோட பேசுகிறாங்க, நிறைய புக்கு படிக்கிறாங்க, ரொம்ப ஒரு அவேர்னஸ் வருது. இவங்களுக்கு ரக்மா பாய்க்கு 19 வயதான உடனே அவருடைய கணவர் வந்து என் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாரு. முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்னுடைய அனுமதி கேட்டு இந்த திருமணம் நடைபெறவில்லை. நான் 11 வயது இருந்தபோது கட்டாயப்படி திருமணம் செஞ்சு வச்சிங்க, நான் உன்னோட வர முடியாதுன்னு ரொம்ப ஸ்டெபர்டாக நிற்கிறாங்க. அவன் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறான், வழக்கு நடக்குது. திருப்பி என்னன்னா, நீ கணவனோடு போய் வசிக்கணும், இல்லைன்னு சொன்னால் 6 மாதம் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. கோர்ட்லேயே அவங்க சொல்கிறாங்க, நான் கணவரோடு வசிப்பதை விட 6 மாதம் சிறை செல்வதற்கு தயாராக இருக்கிறேன், எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லி இவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. போக மறுத்துட்டாங்க. திடீர் ஒரு நாள் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை வருது, ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் இவங்களுடைய துயர கதையை பூரா எழுதுறாங்க. அந்த லெட்டர் வந்து பாம்பே நகரத்தில் வந்து பிரபலமாக வந்து யார் கடிதம் எழுதியிருக்காங்க உங்களுக்கு அந்த பூரா இந்த ஸ்டோரி பூரா எழுதிட்டாங்க.
அதற்கு பிறகு பாம்பே நகரத்தில் டிஃபென்ஸ் ஆஃப் ரக்மாபாய் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க, பல பேர் சேர்ந்து. இந்த அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடும் எண்ணம் உள்ளவர்கள் அப்படி சேர்ந்து ஒரு கமிட்டி அமைச்சு போராடணும், புருஷன் விட்டு போக வேண்டாம், கேஸ் நடத்துவோம். அதற்கு பிறகு ரக்மாபாய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, விக்டோரியா மகாராணி கடிதம் எழுதுறாங்க, நாங்கெல்லாம் மோசமான நிலைமையில் இருக்கிறோம், 11 வயது கல்யாணம் பண்ணி வச்சாங்கலாம், ஏத்துக்கல, இதுக்கு முடிவு கட்டணும், இந்த சனாதன இதை ஏத்துக்கலன்னு சொல்லி விக்டோரியா மகாராணிக்கு எழுதி லண்டனில் பிரஸ்ஸில் விவாதமாகுது, பாம்பேயில் விவாதமாகுது. அதற்கு பிறகு மகாராணி அங்கிருந்து உத்தரவு என்னன்னு சொன்னால், இந்த மேரேஜை டிசால்வ் பண்ணுறாங்க. விக்டோரியா மகாராணி ஆர்டரில் மேரேஜ், அதாவது இது வந்து சட்டத்துக்கு விரோதமான திரும்ப டிசால்வ் பண்ணிட்டாங்க. மார்ச் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் என்ற அந்த நாள் அது எப்படி உருவானது என்பதை சுருக்கமாக விளக்கியிருக்கிறாங்க. அது பற்றி பத்திரிகையாளர் ஜவஹர் அவர்கள் கடந்த காலத்தில் மார்ச் 8 எப்படி உருவானதுன்னு பல்வேறு கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவர் தான் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அவர் எழுதிய சிறு பிரசுரத்தில் மார்ச் 8 என்பது எந்த பின்னணியில் உருவானது, எந்த போராட்டத்தில் உருவானதுன்றதை எழுதியிருந்தார். அதை நம்ம எழுதியிருக்கிறாங்க. 1917ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி பெட்ரோகல்ல ரஷ்யாவில் பெண் தொழிலாளர்கள் தங்கள் ஆலைகளை விட்டு வெளியேறி பிரம்மாண்டமான பேரணியாக மற்ற ஆலைகளுக்கு போய் பெண் தொழிலாளிகள் மட்டுமே ஆண் தொழிலாளிகள் வெளியே வாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை மார்ச் மாதம் 8ஆம் தேதி 1917 ஆரம்பிக்கிறாங்க. 2வது நாள் மிகப்பெரிய ஒரு மகத்தான இயக்கமாக அது வந்து உருவெடுக்குது. சொல்லப்போனால் சமாதானம், உணவு, நிலம் என்ற பீஸ் பிரெட் லேண்ட் என்ற அந்த முழக்கத்தோடு சேர்ந்து வடிவெடுக்குது. அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து அந்த ஜார் ஆட்சி அகற்றப்படுது. அப்புறம் நவம்பர் மாதத்தில் கம்யூனிஸ்ட் தலைமையில் புரட்சி நடைபெற்று கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வருது. அப்போ இப்படி மகத்தான போராட்டத்தை உருவாக்குறதுக்கு அந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி 1917 அந்த பெண் தொழிலாளி எழுச்சி என்பது உருவாகுது. பெண்ணுரிமைக்காக பெண்கள் அமைப்போடு சேர்ந்து போராடக்கூடிய ஆண்களும் பெரும்பான்மையாக விதிவிலக்காக இருக்கிறதா சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இத்தகைய மகத்தான பணியை நர்மதா செய்வதற்கு பின்புலமாக இருந்தது அவருடைய வாசிப்பு. நம்மில் பலர் இந்த இயக்கத்திற்கு வந்த பிறகு வந்து புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். அவங்க ஒரு 26 மாதங்கள், 2 வருஷம் 2 மாதம் மறைந்த பத்திரிகை ஜவஹர் வீட்டுக்கு போய் அங்கேயே இருந்து பல நூல்களை படித்து அவரோடு விவாதித்து அதற்கு பிறகு தான் வந்து நம்ம வந்து இப்படி இயக்கத்தில் சேர வேண்டும் முடிவுக்கு வராங்க. ஒரு நாள் ஜவஹர் வந்து எங்கள் வீட்டில் ஒரு மாணவி இருக்கிறாங்க, நீங்கள் வந்து சந்தா மீட் பண்ணலான்னு சொன்னாங்க. நான் போனப்படி எங்கே மாணவி காணுமே, என்ன மாணவினா இவங்க தான் நாங்கள் ஜவஹர் சொன்னார். இவங்களை அதற்கு முன்னதாக ஒரு நாள் பத்திரிகையாளர் ஞானி வீட்டில் இருந்தாங்க. தினமலரில் அந்த சப்ளிமெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் பேசலை, வந்துட்டேன். அந்த அடிப்படையில் ஒரு 2 வருஷம் 2 மாதம் நூல்களை படிப்பதற்காகவே அது போல உங்களுக்கு பயன்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் அவர் முடிவெடுத்துமே பாராட்ட மாநில செயலர் வந்திருக்க பாராட்ட அவசியம் இருக்கிறது. அவங்க ஜவஹர் வீட்டில் பேசுகிற போது தான் நான் 2 ஆண்டுகள் 2 மாதங்களாக கணிசமான நூல்களை படித்தேன், ஜவஹரோடு விவாதித்தேன், நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர விரும்புகிறேன்னு நர்மதா வந்து அவங்க சொன்னாங்க. அதற்கு பிறகு அவங்க முன்னுரை எழுதியிருக்கிறாங்க. இப்பொழுது மாநில அலுவலகத்தில் செய்யக்கூடிய பணியை பற்றி எழுதியிருக்க. அந்த அடிப்படையில் நர்மதா அவர்களுடைய இந்த நூலை எல்லாரும் வாங்கணும், படிக்கணும், மக்கள் மீது கொண்டு விட்டு அந்த அடிப்படையில் மகத்தான நம்ம கழித்த நர்மதா அவர்களை வாழ்த்து என்னுடைய விளக்குரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.